கடையில் பிரியாணி சூப்பராக இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் உப்பு கறியாவது நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட கொடுக்குற சைடிஷும் அல்டிமேட்டாக, அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைச்சா யார் தாங்க வேணான்னு சொல்லுவாங்க. ஹே காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் சித்ரா நேர் நகர் பக்கத்தில் லொக்கேட் இருக்கிற கடற்கரை ரெஸ்டாரண்ட் தான் கைஸ் வந்திருந்தோம். கைஸ் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் தான் அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி அப்படி என்ன தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தேன். கூட சிக்கன் பிரியாணியில் உங்களோட ரைஸு சும்மா உதிரியாக அல்டிமேட் டேஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்பைஸியாக காரமாக இருந்தது. என்னதான் பிரியாணி நல்லா பாயில் இருந்தாலும் ஒரு சில இடத்துல சிக்கன் பீஸில் சொதப்பிடும். பட் நான் சாப்பிட்ட அந்த பிரியாணி லெக் பீஸ் சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. அதுலேயும் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு கேட்டாங்க, உங்களோட உப்பு கறின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி ஓகே, உப்பு கறி டேஸ்ட் பண்ணோம். உப்பு கறி செம்மையாக பாயில் ஆகி சும்மா காரமாக அல்டிமேட் ஸ்பைஸியாக இருந்தது. ஸ்பைஸியான சாப்பாடு பிடிக்குன்னா கண்டிப்பாக பிரியாணி வந்து உப்பு கறி காம்போ அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். இது எல்லாத்தையும் விட உங்ககிட்ட சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி, ஆல்சோ ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெனு லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. உங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். உங்களோட ப்ரைஸு எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். உங்களோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எங்கன்னா, சித்ராலேருந்து நேர்நகர் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக சூர்யா பேக்கரிலேருந்து கரெக்டாக ரைட் எடுத்திங்கன்னா நேராக ஹவுசிங் இண்டிட்டு இருக்கும். கரெக்டாக மாருதி பேக்கரி பக்கத்தில் நம்மளோட கடற்கரை ரெஸ்டாரண்ட் தாங்க லொக்கேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு விசிட்டை போடுங்க. பாய், லவ் யூ, டாடா, பாய்.